திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த கருவாசம் போக்கும் திருவாசகத்தை பொருளோடு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 8 திரு அம்மானை திரு அண்ணாமலையில் அருளி செய்தது ஆனந்த களிப்பு. இறைவனின் திருவருள் அனுபவத்தால் ஏற்படும் இன்ப மிகுதியை இத்திரு அம்மானை பகுதி உரைப்பதா ஆதலால் இதை ஆனந்த களிப்பு என்று நமது சான்றோர்கள் வரையறுத்து கூறியிருக்கின்றார்கள். அம்மானை என்பது பண்டைய மகளிர் விளையாடிய விளையாட்டுக்களுள் ஒன்று. இவ்விளையாட்டில் 3 பெண்கள் கூடி 3 காய்களை வைத்து கொண்டு விளையாடுவதாகும். அவ்வாறு அம்மானை விளையாடல் செய்யும் போது மகளிர் இறைவனின் புகழை பாடுவதாக அமைந்துள்ளது. ஆதலால் இந்த பதிகம் திரு அம்மானை என பெயர் பெற்றது. 3 பெண்களில் ஒருத்தி 2 கைகளிலும் ஒவ்வொரு உருண்டை இருக்க ஒன்று மேலே எரியப்பட்டு கீழே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும்படி விளையாடும் விளையாட்டினை குறிக்கும். இது அம்மானை விளையாட்டு என்று கூறுவர். பாடுதுங்கான் அம்மானா என்று பாடல்தோறும் வருவதிலிருந்து இவ்வுண்மையை அறியலாம். பதிகத்தில் சில சிவபெருமானின் பெருமைகளையும் வரலாற்றையும் பெருந்தகை பாடி அருளியுள்ளார்கள். ஆனந்த களிப்பு என்பது சிவபெருமான் நமக்கு அருளும் பேரின்பத்தை நுகர்தலினாலே பெருந்தகை மகிழ்ச்சி மீது ஊர்ந்து நிற்றலை குறிக்கும். வாரா வழியருளி வந்து என் உளம் புகுந்து ஆரா அமுதாய் என்று பெருந்தகை அருளி செய்திருப்பது ஆனந்த களிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. செங்கன் நெடுமாலும் சென்றெடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டெந்தரமோ மாட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பேரும் துரையான் அங்கனன் நந்தனாயரை கூவி வீடருளும் அங்கருணை வார்கழலே பாடுதும் காணம்மானாய். செந்தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடைய திருமாலும் நிலத்தை குடைந்து சென்றும் காண்பதற்கரிய அந்த திருவடியை இந்த நில உலகத்திலே பதித்து எழுந்தருளி எங்கள் பிறப்பினை அறுத்திட்டு எந்த நிலையில் இருப்பினும் அவர் தரத்தையும் பாராது அடிமை கொண்டு அருளி தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறைந்து இருக்கக்கூடிய அந்த பெருமான், அழகிய கண்களை உடைய சிவபெருமான் அந்தணனாகி வந்து வலிய அழைத்து வீடு பெற்றினை அருளும் அழகிய கருணையுடைய திருவடியை, அந்த திருவடியின் பெருமைகளை பாடிக்கொண்டு நாம் அம்மானை ஆடுவோமாக என்று முதல் பாடலில் அருளி செய்திருக்கின்றார் பெருந்தகை. 2வது திருப்பாடல். பாரார் விசும்புல்லார் பாதாள தார்புறத்தார் ஆராளும் பாண்டற்கு அறியாய மத்தெளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி பராவளி அருளி வந்து என் உளம் புகுந்த ஆறாமோதாய் அலைக்கடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுது காணம்மானாய். இந்த நிலவுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் பாதாள உலகத்தில் உள்ளோரும் மற்றும் இவைகளுக்கு வேறாகிய உலகத்தாரும் 14 உலகம் 7 14 உலகம் அப்படின்னு சொல்லுவோம். அத்தனை
ஆகிய யாவராலும் காண்பதற்கு அரியவன் சிவபெருமான். அப்பெருமான் எங்களுக்கு எளிமையாக வந்து தோன்றி ஆட்கொண்ட பெருமை உடையவனாகிய அழகிய திருப்பெருந்துறையில் அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். அடியவர்களாகிய நாங்கள் பக்தி மிகுதியினால் அப்பெருமான் மீது பித்தம் மிக்கவர்களாகுமாறு செய்து மீண்டும் பிறவா வீட்டு நெறியை உதவி அருளுகின்றான். அலைகளை உடைய கடலில் வலைவீசி மீன் பிடித்த திருவிளையாடல் புரிந்த சிவபெருமான் பேரின்ப கடலாக திகழ்கின்றான். அவன் என் உள்ளம் புகுந்து வந்து தெவிட்டாத அமுதமாக நிறைந்துள்ளான். அப்பெருமானின் திருப்புகழை பாடி அம்மானை விளையாடல் புரிவோமாக என்று 2வது திருப்பாடலில் அருளிச்செய்திருக்கின்றார் பெருந்தகை. 3வது திருப்பாடல். இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானூரும் அந்தரமே நிற்க சிவனவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்தொருக்கும் சீரார் பேரும் துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலானந்தம் பாடுதுங்கானம் மானாய். இந்திரனும் திருமாலும் பிரம்மனும் ஏனைய தேவர்களும் மற்றையோரும் விண்ணுலகத்தோரும் மண்ணுலகத்தோரும் அந்தரத்தே நிற்க சிவபெருமான் தானே மண்ணுலகில் எழுந்தருளி பக்தி செய்வார். எத்தரமுடையவராக இருந்தாலும் அவர்களை ஆட்கொண்டு அருளி திருத்தோளில் திருநீற்றை பூசிய குணத்திறனாய் எம்மிடத்து வந்து சிந்தையை உருகுமாறு திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் நமது பற்று அறுபடுமாறு குதிரை மீது வந்தவன் நமக்கு அருள் செய்த முடிவற்ற இன்பத்தை பாடிக்கொண்டு அவன் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்த அந்த திறத்தை பாடி பாடி அம்மானை ஆடுவோமாக என்று 3வது பாடலில் அந்த பெண்கள் பாடுவதாக பெருந்தகை அமைத்துள்ளார். 4வது திருப்பாடல். வான்வந்த தேவர்களும் மாலையனோடிந்திரனும் கண்ணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தலையழித்திட்டு உன் வந்த ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்த மோதின் தெளிவின் ஒளி வந்த பண் வந்த மார்கடலே பாடுது காணம்மானாய். விண்ணக தேவர்களும் திருமால் பிரம்மன் ஆகியோரும் தேவேந்திரனும் தவம் புரிவதற்கு காட்டில் நின்று உடல் மெலிவுற்று வற்றி மேலே புற்று எழுமாறு இருந்த நிலையிலிருந்தும் காண்பதற்கு அரிய சிவபெருமான் தானே எழுந்தருளி வந்து நாயேனாகிய என்னை தாய் போல பேரன்பு செய்ததால் உடலில் ரோமங்கள் சிலிர்ப்படைய உள்ளிருந்து பெருமூச்சாய் எழுவதற்குரிய அந்த பெருமான் தேனின் தன்மை உடையவனாக அமுதத்தின் தெளிவு போல இருக்கக்கூடியவனாக ஒளிவிளங்கிய மேன்மை மிக்க வீரக்கழல்கள் அணிந்தவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடி புகழினையே நாம் பாடிக்கொண்டு அம்மானை ஆடல் புரிவோமாக என்று 4வது திருப்பாடலில் பெண்கள் பாடுவதாக அமைந்துள்ள திருப்பாடல். 5வது பாடல். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மன்னும் கொல்லை விடையானை பாடுதும் காணம்மானாய். கல்லா மனத்து கடைப்பட்டிருக்கும் நாயேனாகிய என்னை பேராற்றலுடைய தென்பாண்டி நாட்டானாகிய பெருமான் திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருந்து என்னை ஆட்கொண்டு
பக்தி மீதூர அவன் மேல் பித்தேற செய்து உள்ளமாகிய கல்லினை, எனது உள்ளம் கல் போன்று இருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி குலைவடைய செய்து பழம்போல மென்மையாக்கி தனது கருணையாகிய வெள்ளத்திலே அழுத்தி என் வினைகளை நீக்கி அருளிய அந்த வேதியனை தில்லை நகருக்குள் புகுந்து திருச்சிற்றம்பலத்தில் நிலை பெற்று இடப வாகனத்தில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்வாளிக்கக்கூடிய அந்த பெருமானுடைய புகழை பாடி பாடி அம்மானை ஆடல் புரிவோமாக என்று 5வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார்கள். 6வது பாடல். கேட்டாயோ தோழி கிரி செய்த ஆரொருவன் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பேருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சீவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்த்தான் கொண்டாடவா பாடுது காணம்மானாய். தோழியே, ஒப்பற்றவனாகிய சிவபெருமான் மாயம் செய்த விதத்தை நீ கேட்பாயாக என்று விளையாடக்கூடிய 3 பெண்களில் ஒரு பெண் தன்னுடைய தோழியை இறைவனுடைய புகழை கேட்குமாறு கூறுகின்றாள். ஓவியங்கள் தீட்டப்பெற்ற மதில்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியுள்ள பெருமான் யாவராலும் காட்ட இயலாத உண்மை பொருள்கள் அனைத்தையும் காட்டி சிவபரம்பொருளாகிய தன்னையே காட்டி தன் திருவடி தாமரையை காட்டி தன் பேரருளாகிய தேனினை காட்டி நாட்டிலுள்ளோர் நகைக்குமாறு நாம் மேன்மை பொருந்திய வீடு பெற்றினை அடையுமாறு என்னை அடிமை கொண்டு ஆட்கொண்ட விதத்தினை பாடலாக பாடிக்கொண்டு அம்மானை விளையாடல் புரிவோமாக என்று 6வது பாடலில் இறைவனுடைய திருவடி புகழ்ச்சியை பாடி ஆடுகின்றார்கள் அந்த பெண்கள். 7வது பாடல். ஓயாதே உள்கோவார் உள்ளிருக்கும் உள்ளானை செய்யானை சேவகனை தென்னன் பேருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேலும் அயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய். இமைப்பொழுதும் நீங்காதே உள்ளத்தில் நினைப்பவர் உள்ளத்தில் விற்றிருக்கும் உட்பொருளாய் விளங்குபவனை இணையாது இருப்பார்க்கு எட்டாத தொலைவில் இருப்பவனை சேவகனாகவும் அடியார்க்கு விளங்குபவனை திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் வேதியனை உமையாளை பாகமாக கொண்டிருப்பவனை நாய்போன்று கீழ்ப்பட்ட நம்மை ஆட்கொண்ட நாயகனை நமக்கு தாயான தத்துவ பொருளை உலகேலும் தான் ஒருவனாகவே விளங்குபவனை நம்மை ஆட்கொண்டு அருளிய சிவபெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டு அம்மானை ஆடுவோமாக என்று 7வது திருப்பாடலில் பெண்கள் பாடுவதாக பெருந்தகை அமைத்துள்ளார். 8வது பாடல். பஞ்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெற்றுமந்த பாகத்தன் பெம்மான் பேருந்துரையான் விஞ்சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கஞ்சுமந்த நெற்றி கடவுள்களி மதுரை அன்றுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு கொஞ்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். பண் சுமந்த பாடல் பாடுபவர்க்கு தக்க திருவருளை பரிசாக வழங்குகின்ற உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டவனும்
திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள தலைவனுமாகிய பெருமான் விண்ணோர்களும் புகழும் கீர்த்தி உடையவன். மண்ணுலகத்தில் இறைவன் நெற்றிக்கண்ணை உடையவனுமாகிய சிவபெருமான் ஆறா அமுதமாகிய அரவாரமுடைய அந்த மதுரையில் விட்டு வாணிச்சியாக இருக்கக்கூடிய அந்த வந்தி என்ற கிழவிக்கு மண் சுமந்து அவள் தந்த பிட்டினை கூலியாக பெற்று பாண்டிய மன்னனால் பெரும்படி பட்டு பொன் போன்ற மேனியில் புண்பட்ட அந்த நிகழ்வினை நாம் நினைத்து அவனுடைய புகழை பாடி கொண்டு அம்மானை ஆடுவோமாக என்று அந்த பெண்கள் 8வது பாடலில் பெருமான் மண் சுமந்த திறத்தையும் கூலிக்காக அடிபட்ட அந்த திறத்தையும் பாடுகின்றார்கள். இப்போது 9வது திருப்பாடல். துண்டப்பிறையான் மறையான் பெரும் துறையான் கொண்ட பொறி நூலான் கோலமாவுதியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமில்லானந்தம் பண்டை பரிசே பலடியார் கீந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மானாய். ஒற்றை கலையுடைய பிறைச்சந்திரனை சூடியவனும் மறை பொருளானவனும் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடியவனும் முப்புறு நூல் அணிந்த மார்பனும் அழகிய பரிமேல் ஊர்ந்து வெந்நீர் பூசப்பெற்ற திருமேனி உடையவனும் அண்டம் அனைத்திற்கு மூலமாய் விளங்கக்கூடியவனும் அழகிய சிவபெருமான் முடிவொன்றும் இல்லாத ஆனந்தத்தை தன் பழமையான அடியார்களுக்கு அண்டமே வியப்புறுமாறு அருளி தந்துகின்ற அந்த உதவுகின்ற பண்டை முறையினை புகழ்ந்து பாடி அம்மானை விளையாடல் புரிவோமாக என்று அந்த பெண்கள் 9வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார்கள். 10வது திருப்பாடல். பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பேருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். விண்ணுலகனை ஆளும் தேவர்களுக்கும் மேலான வேதியனை மண்ணுலகினை ஆள்கின்ற மன்னவருக்கும் மேன்மை தருகின்ற பொருளாகி நின்றவனை உள்ளத்தில் குளிர்ச்சியூட்டும் தமிழ் மொழியை வளர்க்கும் இன்பமூட்டும் இயற்கை வளங்களாய் குளிர்ச்சி செய்யும் பாண்டி நாட்டானை தன் இடப்பாகத்தில் உமையெண்ணையை ஆட்கொண்டு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடியவனை யாவரும் விரும்பும் திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் கண்களால் காணுறுமாறு தன் திருவடியை காட்டி நாயேனாகிய என்னை ஆட்கொண்ட அண்ணாமலையானை புகழ்ந்து பாடி கொண்டு அம்மானை ஆடுவோமாக என்று அந்த பெண்கள் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு அம்மானை ஆடுவதாக மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார். 10வது திருப்பாடல். இப்போது 11வது திருப்பாடல். செப்பார் முலை பங்கன் தென்னன் பேருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சொருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மானாய். செப்பு போன்ற தனங்களை உடைய உமைய அம்மையை ஒரு பாகமாக கொண்டவனும் பாண்டியனின்
பதியாக விளங்கக்கூடிய திருப்பெரும் துறையில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடியவனுமாகிய சிவபெருமான் தன் திருவடியை இடைவிடாமல் நினைக்கும் அடியவரது மனத்தினை சிவலோகமாக ஆக்குவித்த செழுநீர் கங்கையை சடையில் சுமந்தவனும் அப்பெருமான் ஆனந்தம் தருகின்ற தனது திருவடிக்கே அடைக்கலமாக ஒப்புவித்த உள்ளத்தினை உடைய அடியார்கள் உள்ளத்தில் வீற்றிருக்கக்கூடியவனுமாகிய பெருமான் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக விளங்குபவனும் அப்பேற்பட்ட தன்மையுடைய அந்த சிவபெருமானது திருப்புகழை பெருமானுடைய திருவடி புகழ்ச்சியை பாடிக்கொண்டு அம்மானை ஆடுவோமாக என்று பெருந்தகை 11வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 12வது பாடல். மைப்பொழியும் கண்ணீகேல் மாலையனோடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நீலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுகாலம்மானாய். மைய எழுதி அழகு பொழியுமாறு விளங்கும் கண்களை உடைய பெண்ணே, நான் கூறுவதை கேட்பாயாக. திருமால், பிரம்மன், இந்திரன் ஆகியோர் எப்பிறவியிலும் தேட அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத அந்த பெருமான் இனிய திருவருளினாலே அடியேனையும் ஆட்கொண்டு இப்பிறவியிலேயே குருவாக வந்து ஆட்கொண்டு இப்பிறவியின் மேல் மீண்டும் பிறவா வண்ணம் காத்து மெய்ப்பொருள்களின் தோற்றமாகி மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானே சார்பாகி யாவைக்கும் முடிவிடமாக விளங்குகின்ற அந்த பரம்பொருளாகிய நம் சிவபெருமானின் புகழை பாடிக்கொண்டு அம்மானை ஆடுவோமாக என்று 12வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. 13வது திருப்பாடல். கல்யார் வலை சிலம்ப காதார் கோலையாட மையார் குழல் புரள தேன் பாய வண்டொழிப்ப செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார் கல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுகானம்மானாய். செந்நிற மேனியனும் திருவெண்ணீர் அணிந்தவனும் உயிர்கள் தாமே சென்று அடைவதற்கு இயலாத இடத்தினை உடையவனுமாகிய எம்பெருமான் எவ்விடத்தும் நிறைந்திருக்கக்கூடியவன். தம் மீது அன்பு செலுத்தும் அடியார்களுக்கு உண்மை பொருளாக விளங்குபவன். அன்பர் அல்லாதவர்களுக்கு விளங்காத பொருளாக இருக்கும் அந்த பெருமானாகிய வேதியன் ஐயாற்றில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் கைகளில் நாம் அணிந்துள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் காதுகளில் அணியப்பெற்ற குலைகள் ஆடவும் நம் கருமையான கூந்தல் புரளவும் சூடிக்கொண்டுள்ள மலர்கள் விரிவதால் தேன் பெருகவும் வண்டுகள் ஒலிக்கவும் அந்த பெருமானுடைய திருப்புகழை பாடி அம்மானை ஆடுவோமாக என்று மகிழ்ந்து அந்த பெண்கள் அம்மானை இறைவனுடைய புகழை பாடி ஆடுவதாக பெருந்தகை 13வது திருப்பாடல் அமைத்திருக்கின்றார். 14வது திருப்பாடல். ஆணையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் என்னை பிறவாய் பிறந்திருந்து எய்த்தேனை உனையும் நின்றொருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய கோணவன் போல் வந்தென்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வனவன் பூங்கலலே பாடுதுகானம்மானாய்.
யானையாய், புழுவாய், மானுடராய், தேவராய், ஏனை பிறவாய் பிறந்தும் இறந்தும் இளைத்து நின்றேனாகிய என்னை அன்பினால் உருகச் செய்து என் வினைகளை நீக்குதலை விரும்பி நீக்கிய அந்த பெருமான் தேனையும் பாலையும் கருப்பஞ்சாற்றினையும் போல இனிமை தருகின்ற அந்த பெருமான் நமது தலைவன் தனது தொண்டினுக்கு உரியவனாக்கும் சிவபெருமான் தாமரை போலும் அந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி அம்மானை ஆடுவோமாக என்று 14வது திருப்பாடலில் அந்த மகளிர் இறைவனுடைய திருப்புகழை பாடி ஆடுவதாக பெருந்தகை அமைத்துள்ளார். 15வது திருப்பாடல். சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்ட சந்தலை எறிந்து அந்தரமே செல்லும் மலகதிரோன் பல்தகத்து சிந்தித்திசை திசையே தேவர்களை ஓட்டு வந்த செந்தார் பொழில் புடை சூழ் தென்னன் பேரும் துறையான் மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய். தக்கன் செய்த வேள்வியில் தமக்கு எதிராக கலந்து கொண்ட தேவர்களில் சந்திரனை நிலத்தில் போட்டு காலில் தேய்த்து அருளி இந்திரனின் தோளினை பிடித்து நெறித்து எச்சனாகிய யாகத் தலைவனை தலையை அரித்து வானத்தே செல்லும் இயல்புடைய சூரிய தேவனது பல்லை உடைத்து ஏனைய தேவர்கள் திசைகள் தோறும் சிதறி ஓடுமாறு செய்து அத்தகைய அந்த வீரச் செயல்களை செய்த பெருமான் செம்மையாகிய மாலைகளை அணிந்தவனும் சோலைகள் சூழ்ந்துள்ள திருப்பெரும் திரை என்ற தலத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடியவனுமாகிய அத்தகைய சிவபெருமான் அந்தார மாலையினது சிறப்பினை பாடி பாடி அம்மானை ஆடுவோமாக என்று பெருந்தகை 15வது திருப்பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 16வது திருப்பாடல். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தெனாய மூதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானூரறியா வழியமக்கு தந்தருளும் தெனார் வளர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கொணாகி நின்ற வாகுருதுங்கானம்மானாய். ஊனாகவும் உயிராகவும் என் உணர்வுக்குள்ளும் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் இன்சுவை கரும்பின் கட்டியாக இன்பம் செய்து தேவர்கள் அறியாத முக்தி நெறியினை தந்தருளும் தேன் நிறைந்த கொன்றை மலர் மாலையை அணிந்த சேவகனாரும் மென்மை தங்கிய ஒளி பொருந்தியவரும் நீங்காத அறிவின் உருவாக விளங்கக்கூடிய பெருமான் எண்ணிறந்த பல உயிர்களுக்கும் தலைவராயும் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய தன்மையை புகழ்ந்து பாடி அம்மானை ஆடல் புரிவோமாக என்று 16வது பாடல் பெருந்தகை அறிவிச்சிருக்கின்றார். 17வது பாடல். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சீவன் திரள் தோல் குடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவந்தனே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் நல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கானம்மானாய். தோழியே, உயிர் தலைவியாகிய யான் சிவபெருமான் மீது கொண்ட விருப்ப மிகுதியால் அவனது கொன்றை மலர் மாலையை சூடுவேன். அம்மாலையை சூடிக்கொண்டு அப்பெருமானது திரண்ட தோள்களை சேர்வேன். கூடி தழுவி மயங்கி நின்று ஊடலும் புரிவேன். அவனது
செவ்வாயினை பெறுவதற்கு மனம் உருகுவேன். உள்ளம் உருகி அப்பெருமானை தேடுவேன். தேடி தேடி அப்பெருமானின் திருவடியையே நினைத்திருப்பேன். அவன் அருளை பெறாமையால் வாடுவேன். மீண்டும் அவன் அருளை பெற இயலும் என கருதி மகிழ்வேன். ஆகையால் அனலேந்தி ஆடல் புரியும் அந்த திருவடி புகழையே நாம் பாடிக்கொண்டு அம்மானை ஆடல் புரிவோமாக என்று 17வது பாடல் பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார். 18வது திருப்பாடல். கிளிவந்த மென்மொழியால் கேட்கிலரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பேரும் துறையில் எளிவந்திருந்திறங்கி என்னறிய இன்னருளால் ஒளிவந்தென் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்தனனை பாடுதுங்கானம்மானாய். கிளி போன்று மென்மையான மொழியினையுடைய உம்மையம்மையின் ஒரு பாகமாக விளங்கக்கூடியவனை அடிமொழியை காண இயலும் என எண்ணி வெளிப்பட்டு வந்த திருமாலும் பிரம்மனும் காண்பதற்கு அரிய வித்தகனை அடியவர் உள்ளத்தே தெளிவுடன் வந்து ஒழுகும் தேனாய் விளங்கக்கூடியவனை சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் எளிதாய் வந்து இருந்து இரக்கம் காட்டி எண்ணுதற்கரிய இன்னருளால் ஞான உருவாக வந்து என் உள்ளத்தில் ஞான ஒளியானது விளங்குமாறு அருள் புரிந்த அந்தணனாகிய சிவபெருமானது புகழை பாடிக்கொண்டு அம்மானை ஆடல் புரிவோமாக என்று 18வது திருப்பாடலில் அருளி செய்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. ஒரு 19வது திருப்பாடல். முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பெஞ்சகனை பேணு பேருந்துரையின் மண்ணானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கள் கிண்ணமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கானம்மானாய். அயன் அரி அரண் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் முன்னவனாக விளங்கக்கூடியவன், முழுமை மயத்தவனாகிய அம்முழுமை தன்மைக்கும் பின்னவனாகிய விளங்குபவனை தலைக்கோலமுடைய பெருமானை தென் திரு ஆனைக்கா என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவனை தென்பாண்டி நாட்டானை எனக்கு துணைவன் மட்டுமின்றி என் அப்பன் என்று கூறும் அடியவர்களுக்கு இனிய அமுதம் போல விளங்கக்கூடியவனை யாவருக்கும் தந்தையாய் விளங்கும் சிவபெருமானது புகழை பாடிக்கொண்டு அம்மானை ஆடல் புரிவோமாக என்று 19வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் பெருந்தகை. இப்போது இறுதி பாடலாகிய 20வது திருப்பாடல். வெற்றி பிறக்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற கோதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல் புகழே பற்றிய பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம்மானாய். என்ன தன்மையன் என்று பிறர் ஒருவருக்கும் அறிவதற்கு அரிய பெரிய தலைவனும் திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவனும் வெற்றி தரும் குதிரையின் மீது எழுந்தருளி வந்து தன் அடியாருடைய குற்றங்களை நீக்கி அவர்தம் குணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை சீராட்டி அவ்வடியாரை சூழ்ந்திருக்கின்ற சுற்ற தொடர்புகளை அறுப்பவனும் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானது தலைமையான புகழையே துணையாக பற்றி இவ்வினைக்கெட்டினை நீக்கி பெருமானை பற்றி நாம் அவரை பற்றுதல் வேண்டி நாம் பெற்ற பேரானந்த சிறப்பினை பாடிக்கொண்டு அம்மானை ஆடல்
புரிவோமாக என்று பெண்கள் பாடுவதாக பெருந்தகை அமைத்து இருக்கின்றார். நாம் 70வது பாடல் பார்த்துவிட்டோம். இப்பொழுது பதிகம் நிறைவாகிவிட்டது. நாம் தொடர்ந்து பதிகத்தை பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவாசக பதிகங்கள் அத்தனையும் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.